மலாக்காவில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின கொண்டாட்டத்தில் இவ்வாண்டுக்கான பிரதான தேசிய இளைஞர் விருதை வென்று சாதனை படைத்தார் நெகிரி செம்பிலான் மாநிலத்தைச் சேர்ந்த குமாரி எஸ்தர் எழிலழகி ஆவார். அவ்விருதை பெறும் இளம் வயது இளைஞரான எஸ்தருக்கு வயது 20 ஆகும். இவர் நெகிரி செம்பிலான் மாநில அளவிலான சிறந்த இளைஞர் விருதை இவ்வாண்டு வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 3ஆம் நிலைக்கான தேசிய இளைஞர் விருதை கூட்டரசு மாநிலத்தைச் சேர்ந்த செபூத்தே இந்து இளைஞர் இயக்க துணைத் தலைவர் டாக்டர் லோஷினி குணசேகரன் வென்றார். இவருக்கு அவ்விருதை எடுத்து வழங்கிய நாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்விருவரையும் வெகுவாக பாராட்டினார். முன்னதாக தேசிய இளைஞர் தின கொண்டாட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பிரதமர், எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்துவதில் இளைஞர்களின் முக்கியத்துவம் முதன்மையானது என்றார். இளைஞர்களின் குரல் மட்டும் செவிசாய்க்கப்பட வேண்டும். ஆனால் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்கலை நோக்கிய இன்றைய உலகில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு அந்த குழுக்களின் கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும். இளைஞர்களின் பங்கை மேம்படுத்தும் வகையில் மலேசிய இளைஞர் மன்றத்திற்கு 3 மில்லியன் ரிங்கிட் கூடுதலாக ஒதுக்கீடு செய்வதாக அன்வார் அறிவித்தார். உள்ளூர் மற்றும் சர்வதேச அரங்கில் போட்டித்தன்மையுடன் இருக்க இந்த குழுவின் தரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதேவேளையில் ரக்கன் மூடா போன்ற இளைஞர் நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படட்டும் என வலியுறுத்தினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.